ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா YDSC எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆக்சுவலாக உங்கள் சிலபஸ் வந்து லாஸ்ட் கிளாஸோடு முடிஞ்சிச்சு, ஓகே. பட் இதுக்கும் அடுத்து ஒரு அட்வான்ஸ் டாபிக் இருக்குது YDSCயில், ஓகே. அது வந்து உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், பட் அதுக்குமே கூட அது ரொம்ப அட்வான்ஸ் தான், ஓகே. அது என்னதுன்னா ஆக்சுவலாக YDSCயில் என்ன பண்ணிகிட்ருந்தோம், வெறுமனே நம்ம வந்து 2 ஸ்லிட் போட்டுட்டு ஜஸ்ட் டைரெக்டாக ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வச்சுட்டு அதோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம், கரெக்டாக. என்ன பண்ண போகிறோம், இதில் சின்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரிசம் எடுத்துகிட்டு போய் வைப்போம், ஓகே. இந்த மாதிரி ஸ்லிட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குல்ல, இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற வேவில் வந்து நம்ம ஒரு ப்ரிசம் கொண்டு போய் வைப்போம். ப்ரிசம்னா தெரியும்ல, பாக்ஸ் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், சரியா? ஸோ அப்படி ஒரு ப்ரிசம் வச்சோம்னா நம்ம வேவ்லெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத பார்க்குறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட், சரியா? அது ரொம்ப அட்வான்ஸான டாபிக், ஓகே. அது வந்து இப்போ நம்ம கவர் பண்ண வேணாம், மேபி ஃப்யூச்சரில் இந்த லெசன்லாம் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா we can cover that டாபிக், சரியா? இப்போதைக்கு அந்த அட்வான்ஸ் டாபிக் போக தேவையில்ல. இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் டிஃப்ராக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம், சரியா? பேசிக்காக இந்த வீடியோவில் வெறும் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் தான் இருக்கும், சரியா? ரொம்ப டீப்பாக டிஃப்ராக்ஷனோட கேல்குலேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகே. பட் இந்த வீடியோவில் டிஃப்ராக்ஷன்னா என்னன்ட்டு ஃபீல் பண்ணலாம், சரியா? ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லுவீங்க, 12th வரைக்கும் படிச்சிருப்பீங்க, ஓகே. டிஃப்ராக்ஷனாக சிம்பிளி என்ன சொல்லுவோம், த ப்ராசஸ் ஆஃப் பெண்டிங் ஆஃப் லைட் இஸ் நோன் ஆஸ் டிஃப்ராக்ஷன். அப்படி தானே படித்தோம் நம்ம லாஸ்ட் இயர் வரைக்கும். இங்கே ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்குது, ஓகே. என்ன ஆகும், லைட் வந்து இப்படி பாஸ் ஆகுதுனாக்கா இந்த லைட் வில் கெட் டிஃப்ராக்டட், அவ்வளோதான். இது வந்து டிஃப்ராக்டட் ரே, இது வந்து இன்சிடென்ட் ரே, இது நார்மல் ரே, அப்படி படிச்சுட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ ஏன் இப்படி பெண்ட் ஆகுதுன்றதுக்கான ரீசன் தெரியுமா? சரியா? அந்த ரீசன் என்னன்ட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து கிளியராக படிப்போம், சரியா? ஸோ மோஸ்ட்லி ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஜஸ்ட் டிஃப்ராக்ஷனோட ஃபீல் மட்டும் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி அது போதும், சரியா? வீக்கெண்ட் வந்துடுச்சு, நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்காக வீடியோ சின்னதாக வச்சுருக்கேன், சரியா? இன்றைக்கி வீடியோ சின்னதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மெயினாக யூ நீட் டு ரிவைஸ் த திங்ஸ் டுடே, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்செப்டை முடிக்க போகிறோம், சாப்டரை முடிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் டேக் டைம் அண்ட் ரிவைஸ் த திங் டுடே. ஒரு 25 நிமிஷம் வீடியோ இருக்குனாக்கா ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஓகே. மீதி இருக்க 45 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணி கான்செப்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நாளையிலேருந்து வீடியோ லென்த் அதிகமாகும், ஓகே. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நடத்துனது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்க, சரியா? டிஃப்ராக்ஷன், சரி, ஓகே. ஒரு 4 அப்சர்வேஷன் இருக்குது, ஓகே. அந்த 4 அப்சர்வேஷனை வச்சு நம்ம டிஃப்ராக்ஷன் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம், ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே இப்போதைக்கு இந்த ஸ்லிட் கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கும், கரெக்டாக? நம்ம ரைட் வரும். ஸோ ஸ்லிட்டோட கான்செப்ட்லாம் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும், சரியா? என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஓகே. நான் இந்த இடத்துல ஒரு 2 ஸ்லிட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்லிட்னு என்னன்னு தெரியல, ஒரு சின்ன கார்ட்போர்டு இருக்குனாக்கா அந்த கார்ட்போர்டை சின்னதாக கட் பண்ணிட்டேன்னா சும்மா ஒரு பிளேடை வச்சு இப்படி ஒரு கிழிச்சிட்டேன், ஓகே. திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்லிட், ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டேன், 2 ஸ்லிட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸ்லிட் 1 அண்ட் ஸ்லிட் 2, ஓகே. நீங்கள் போய்ட்டு உங்களோட 10th கிளாஸ் மூலையை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. என்ன சொல்லுவீங்க, இந்த இடத்துல வந்து லைட் பாஸ் ஆகுது, ஓகே. லைட் ரே வந்து என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு பாஸ் லைக் திஸ், கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துலையும் லைட் ரே வில் பி பாசிங் லைக் திஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா சின்ன வயசில் என்ன படிச்சிருக்கோம், லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே. ஸோ அப்போ இங்கே வர வேவ்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக என்ன இருக்கணும், நம்ம சின்ன வயசில் படித்த மூலையாக இருந்துச்சுனாக்கா, சின்ன குழந்தையாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க, லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இங்கே வர லைட்டெல்லாம் ஆப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இது வந்து ஒரு ஒபேக், ஓகே. இது ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆப்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு என்ன இருக்கணும், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபுல்லாக ஷேடோவாக இருக்கணும், ஓகே. இந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஷேடோவாக இருக்கணும், ஓகே, புரியுதா? அண்ட் இந்த இடம் மட்டும் டார்க்காக இருந்திருக்கணும், சாரி, இந்த இடம் மட்டும் என்ன இருக்கணும், ஃபுல்லாக ப்ரைட்டாக இருந்திருக்கணும். அகெயின் இந்த இடமும் ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்கணும். அகெயின் நீங்கள் திருப்பி என்ன இருக்கணும், ஷேடோவாக இருக்கும், ஓகே. இதுதான் நடந்திருக்கணும். எப்போனா உங்களோட சின்ன மூளை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு
10th வரைக்கும் உங்களை கேட்டிருந்தாக்கா இதான் சொல்லியிருப்பீங்க கரெக்டாக. ஆமாம், இந்த இடத்துல மட்டும் பாஸ் பண்ணால் இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும், பிரைட்டாக இருக்கும், இந்த இடத்துல மட்டும் பிரைட்டாக இருக்கும், இது எல்லா இடமும் டார்க்காக இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருப்பீங்க, அதான் சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லைட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல மட்டும் டார்க்னஸ், இந்த இடத்துல மட்டும் டார்க்னஸ், இந்த இடத்துல மட்டும் டார்க்னஸ் இருக்கவே இருக்காது. ஓகே, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் இருக்காது அப்படின்ட்டு. சரியா, சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அட்வான்ஸ் ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸாக வாங்க. சரியா, என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலாக என்ன நடக்குது பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் அண்ட் வேவ் லெட் கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரைட் வரும் 1 minute. ஸோ என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் அண்ட் வேவ் லெட் கான்செப்ட் கிளியராக இருக்கும் கரெக்டாக. வேவ் ஃப்ரண்ட்னா என்ன, வேவ் லெட்னா என்னன்ற கான்செப்ட்லாம் கிளியராக இருக்கும். ரைட் வரும். சிம்பிள். வேவ் ஃப்ரண்ட்னா என்ன இதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரி, யங்ஸ் டபுள் ஸ்லிட் இப்போதைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துட்டேன். சரியா, இந்த இடத்துல நான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டேன். எதுக்கு இந்த இடத்துல நான் கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து பேரலல் சோர்ஸ் ஆஃப் லைட் வேணும். ஓகே, எனக்கு பேரலல் ரேஸ் வேணும். அதனால் என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துட்டேன். சரியா, இப்போ இந்த பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு லைட் ரே எமிட் பண்ணாக்கா அது வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரும் கரெக்டாக. பட் ஒன்ஸ் அது கான்வெக்ஸ் லென்ஸில் போயிடுச்சுன்னா இந்த வேவ் ரேஸ் வில் பி பிகமிங் பேரலல் கரெக்டாக. பேசிக் உங்கள் லென்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா இதை சொல்லிடலாம். சரியா, இப்போதைக்கு வேறு எதுவும் பார்க்காதீங்க, ஜஸ்ட் இதை மட்டும் கவனிங்க. சரியா, ஸோ வேவ் ஃப்ரண்ட் என்ன சொன்னேன், வேவ் ஃப்ரண்ட்னா பர்பண்டிகுலர் டு த லைட் ரேஸ் தான் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இந்த பார்ட் வரைக்கும் ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேவ் ஃப்ரண்ட் அண்ட் வேவ் லெட் வரைகிறதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. இந்த பார்ட் வரைக்கும் சரியா, நான் வேவ் ஃப்ரண்ட் வரைகிறேன். வேவ் ஃப்ரண்ட் வர்றது எப்படி இருக்கும், எனக்கு பர்பண்டிகுலர் லைட் ரே இப்படி வரும். சரியா, அதே மாதிரி இதுக்கு வந்து இப்படி வரும். ஓகே, சிமிலர்லி ஃபார் திஸ் இப்படி வரும். ஸோ அது ஒரு ஸ்பியராக ஃபார்ம் ஆகும் கரெக்டாக. ஒரு பாயிண்ட் சோர்ஸுக்கு வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், ஸ்பியராக இருக்கும். சரியா, அதே வேவ் ஃப்ரண்ட் ஒன்ஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை தாண்டி ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறிடும், ஷேப் ஆஃப் லைட் வேவ் ஃப்ரண்ட் ஃபார் லீனியர் சோர்ஸ்க்கு வந்து என்ன பார்த்தோம், இட் வில் பி இன் அ பிளேன், ஒரு பிளேன் மாதிரி ஃபார்ம் ஆகும் கரெக்டாக. இந்த இடத்துல ஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு, இந்த இடத்துல ஒரு பிளேன் ஃபார்ம் ஆச்சு. சரியா, ஸோ இது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஒன்ஸ் இந்த ஸ்லிட் S1 S2வை இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து பாஸ் பண்ணுறப்ப ஓகே, ஒன்ஸ் இந்த ஸ்லிட் S1 and S2வை இந்த வேவ் ஃப்ரண்ட் வந்து பாஸ் பண்ணுறப்ப பாயிண்ட் டு பி நோட்டட், திஸ் ஸ்லிட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். ஓகே, எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும், இட் வில் பி நியர்லி ஈக்குவல் டு த வேவ் லென்த். ஓகே, ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஈக்குவலாக இருக்கும் வேவ் ஃப்ரண்ட், அதாவது உங்களோட லைட் ரேயோட வேவ் லென்த் இருக்கும்ல ஒன்று, அந்த வேவ் லென்த் ஈக்குவலான டைமென்ஷனாக இந்த ஸ்லிட்டுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்மாலான ஒரு ஸ்லிட். சரியா, ஸோ ஒன்ஸ் இது இவ்வளோ ஸ்மாலாக இருக்கப்போ என்ன ஆகும்னா, இங்கே எந்த வேவ் ஃப்ரண்ட்டில் என்ன க்ரியேட் ஆக போகுது, செகண்டரி டிஸ்டர்பன்சஸ். ஞாபகம் இருக்கா, செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வேவ் ஃப்ரண்ட்டில் இஃப் வி க்ரியேட் செகண்டரி டிஸ்டர்பன்ஸ், அப்போ இது என்ன ஆகும், இது ஒரு செகண்டரி டிஸ்டர்பன்ஸ் சோர்ஸாக மாறும். ஓகே, அப்புறம் என்ன ஆகும், இது ஒரு புது வேவ் ஃப்ரண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம், வேவ் லெட். வேவ் ஃப்ரண்ட்டோட பசங்களை என்ன சொல்லுவோம், வேவ் லெட்டுன்னு சொல்லுவோம். சரியா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஆகிடுது, இந்த சின்ன ஸ்லிட் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸாக ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்கணும், ஆக்சுவலி இங்கே பாஸ் ஆகிற லைட் ஷுட் பி இதோட அந்த லிமிட் வந்து முடிஞ்சிருக்கணும். சரியா, பட் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, லைட் ரேஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு த வேவ் ஃப்ரண்ட் சொல்லியிருக்கோமா, புரியுதா? நான் என்ன சொன்னேன், வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிங்கன்னா எப்படி வேவ் ஃப்ரண்ட் வருவீங்க, ஆக்சுவலாக பர்பண்டிகுலர் டு த லைட் ரே. ரைட், அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டேன், லைட் ரே வேணும்னா சொல்லணும் பர்பண்டிகுலர் டு த வேவ் லெட். ரைட், ஸோ என்ன பண்ணேன், இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வேவ் லெட்டை வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இதோட வேவ் லெட் இப்படி இருக்கும், அண்ட் சிமிலர்லி இதோட வேவ் லெட் இப்படி இருக்கும். சரியா, ஸோ எனக்கு இப்போ இந்த பாயிண்டில் லைட் ரே வேணும், என்ன பண்ணணும், I just need to draw the perpendicular. கரெக்டாக perpendicular to the wave front வரைகிறேன்.
சரி, அப்படி வரைஞ்சால் என்ன ஆகுதுன்னா என் லைட் ரே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர ரைட் ரே இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கு இந்த வேவ் லெட்டுக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சோம்னா இட் வில் கெட் லைக் திஸ். ஓகே, அதே மாதிரி இந்த வேவ் ஃப்ரண்ட் இந்த லைட் ரே வந்து அப்படியே இதுக்கு பர்பண்டிகுலர். சிமிலர்லி பர்பண்டிகுலர், இதுக்கு பர்பண்டிகுலர். ஓகே, சரியா? ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள், லைட் ரே ஆக்சுவலாக இந்த பார்ட்டில் டார்க்காக இருந்திருக்கணும். ஓகே, ஆக்சுவலி இந்த பார்ட்டில் டார்க்காக இருந்திருக்கணும். பட் என்ன ஆகிடுச்சு, டியூ டு திஸ் wavelet the light ray started to penetrate into this dark region. ஓகே, டார்க் ரீஜனில் பெனட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல சென்ட்ரல் டார்க் ஃப்ரிஞ்ச், இந்த இடத்துல சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஆக்சுவலாக அது எப்படி ஃபார்ம் ஆகுது, பெனட்ரேட் ஆகிட்டு இந்த லைட் ரேவும் மர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, என்னாச்சு, இந்த இடத்துல வந்து லைட் பெனட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்படி தான் வந்து உங்களோட டார்க் ரீஜனுக்குள்ளே லைட் என்ட்ரு ஆகுது. புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ இந்த டிஃப்ராக்ஷனோட ஃபீல் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக டார்க்காக இருக்க வேண்டிய இடத்துல உங்கள் லைட் வந்து எவ்வளோ அழகாக வந்து பெண்ட் ஆகி அந்த இடத்துலையும் வந்து ஒரு பிரைட் ஃப்ரிஞ்சாக ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். என்ன ஆகிடுச்சு, லைட் வந்து இந்த இடத்துல சோர்ஸ்லேருந்து வருது. ஓகே, சோர்ஸ்லேருந்து வந்து S1 and S2 இது வரைக்கும் என்ன ஆச்சு, கர்வ்டாக இருக்குது. S1 and S2 வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது, வேவ்லெட் ஃபார்ம் ஆகுதா. see this வேவ்லெட், சின்ன தெரியுதா, வேவ்லெட் ஃபார்ம் ஆகுதா. வேவ்லெட்லாம் என்ன ஆகுது, அகெயின் இது ஒரு செகண்ட் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணால் அகெயின் இங்கே ஒரு வேவ்லெட் வரும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை, சரியா? ஸோ என்ன ஆகுது, இந்த லைட் ரே இந்த வேவ்லெட்டுக்கு பர்பண்டிகுலராக, இந்த இன்டர்ஃபரன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக நம்ம வரைஞ்சோம்னாக்கா we will get a central bright fringe, அப்புறம் again dark fringe, again bright, again dark. see here இந்த pattern பாருங்கள், central bright, dark, okay, again bright, again dark, again bright. சரியா? ஸோ இது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சா, இதுதான் நம்ம டயக்ராமில் பார்த்தோம். ஓகே, now ஸோ இது observation 1. சரியா? அப்போ ஆக்சுவலாக when light strikes on a corner of an opaque object, okay, it bends and enters shadow region. புரியுதா? ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். எப்போ when light enters the corner of the opaque object, it bends and travels in the shadow region. சரியா? இது வந்து ஒரு பாயிண்ட் ஆச்சு. அடுத்த அப்சர்வேஷன் பார்ப்போம். அடுத்த அப்சர்வேஷன் உங்கள் என்சிஆர்டிலே இருக்குது. சரியா? ரொம்ப சிம்பிள் அப்சர்வேஷன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ராக்ஷன் கான்செப்டில் போகும். சரியா? ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஒப்பாக் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, இப்படி பாதியாக வச்சுக்கோங்க. ஓகே, பாதியாக இருக்குது பாயிண்ட் சோர்ஸோட இந்த சென்ட்ரல்லேருந்து கரெக்டாக இங்கே இருக்குது. சரியா? இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன் வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் லைட் பாஸ் பண்ணும்போது இஃப் லைட் ட்ராவல்ட் ஸ்ட்ரெயிட், ஓகே, என்ன இருக்கணும், உங்கள் ஷேடோ வந்து இது வரைக்கும் வந்திருக்கணும், இது ஃபுல்லாக ஷேடோவாக மாறி இருக்கணும். பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஷேடோ வந்து அது வரைக்கும் வரல. ஷேடோ வந்து டியூ டு டிஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன்ல, டியூ டு டிஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு, லைட் வந்து பெண்ட் ஆகுது. ஓகே, பெண்ட் ஆகிட்டு இந்த ஷேடோ ரீஜன் இது வரைக்கும் இருக்குது, பட் ஆனால் இது வரைக்கும் உங்கள் லைட் தெரியுது. ஓகே, டியூ டு டிஃப்ராக்ஷன். உங்கள் வேவ்லெட் கான்செப்ட்லாம் வந்துடுற வேவ்லெட் பர்பண்டிகுலராக நம்ம வரைஞ்சோம்னா என்ன ஆச்சு, லைட் ஹேஸ் என்டர்ட் இன் டு திஸ் ஷேடோ ரீஜன். ரொம்ப பெரிய ரீஜனுக்குலாம் இல்லை, இந்த அளவுக்கு லைட் வந்து உள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஓகே, ஷேடோ ரீஜனில் என்டர் ஆகிடுச்சு. நாவ் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபுல்லாக பிரைட்னஸ் இருக்குது. சரியா? ஆக்சுவலாக கதை வந்து அதோட முடியல. ஓகே, த ஸ்டோரி இஸ் நாட் எண்டிங் டில் ஹியர். ஓகே, இதுக்கப்புறம் இருக்க ஸ்டோரி தான் மெயின். சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு டார்க்கான ரீஜன், ஷேடோ ரீஜன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொரு விஷயத்தை என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, சரியா, வெறுமனே இது வந்து டார்க்காக மட்டும் ஆகிட்டு மீதி எல்லாம் ஒயிட்டாகவும் இல்லை. சரி, என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, ஓகே, வேவ்லெட் இப்படி க்ரியேட் ஆகுதா. ஸோ இந்த வேவ்லெட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேயும் ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகும். சரியா? ஸோ என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ். ஓகே, இந்த இடத்துல எப்படி டிஃப்ராக்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து டிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, கன்சிடர் பண்ணிக்கோங்க. நவ் இந்த டிஃப்ராக்டட் போர்ஷனை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஓகே, இந்த டிஃப்ராக்டட் போர்ஷன் மட்டும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃப்ரிஞ்சஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது, உங்களோட டெல்டா எக்ஸ் பாத் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது. ஓகே,
என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது. இதே தான் நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பார்த்தோம், ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. பட் ஒரு சின்ன கேரக்டரிஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. என்னதுன்னா, உங்கள் ஃபார்ம் ஆகிற ஃப்ரிஞ்ச் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, எப்படின்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு மேலே ஒரு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதுக்கு மேலே திருப்பி பிரைட் டார்க் பிரைட் டார்க் பிரைட் அப்படி போகுது. பட் என்ன சேஞ்ச்னால், இந்த இடத்துல டிஃப்ராக்ஷனால் உங்கள் டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபர்ஸ்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து ரொம்ப திக்காக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு த செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச். அதே மாதிரி செகண்ட் டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து தேர்டோட ரொம்ப திக்காக இருக்குது. தேர்ட் இஸ் திக்கர் தென் இது. ஸோ என்ன ஆச்சு, இது ஒரு திக்னஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது. ஓகே, எந்த பாயிண்ட் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வரைக்கும், சரியா? அப்படி கம்மியாகிட்டே போயிட்டு அகெயின் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல illuminated ரீஜன் வந்து, அதாவது பிரைட் ரீஜன் வந்துடுது. சரியா? இந்த இடத்துல டார்க் ஃபார்ம் ஆச்சு. டார்க் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீஜனில் ஐ எம் கோயிங் டு கெட் ஃப்ரிஞ்சஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வந்து லைட் வந்து நார்மலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுது. நார்மல் லைட் ரேஸ் வந்து விசிபிளாக இருக்குது. ஆனால் என்ன கண்டிஷன்னா, இந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து கான்ஸ்டன்ட் திக்னஸாக இல்லை. ஓகே, இந்த ஃப்ரிஞ்சஸோட திக்னஸ் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே போகுது. சரியா? இந்த மாதிரி எப்போ நீங்கள் ஃபேடட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குதோ, இதுதான் வந்து டிஃப்ராக்ஷன் சொல்லும். டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபேடிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நார்மல் ஃப்ரிஞ்சஸ்க்கும் டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சஸில் உங்களோட ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே போகும். சரியா? டார்க் ஃப்ரிஞ்சஸ் விட் வந்து கெட்டிங் லெஸ்ஸர். இதுதான் வந்து உங்களோட அடுத்த கேஸ். ஓகே, அடுத்த அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் என்ன தெரிஞ்சா, நமக்கு ஃப்ரிஞ்சஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது. எதுக்கு? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து ஃப்ரிஞ்சஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறுதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? ஸோ இந்த அப்சர்வேஷனில் 3 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். when light strikes opaque object it bends along the corner and bend. ஓகே, அதுதான் ஆக்சுவலாக bends along the corner வந்தால் இந்த பெண்ட் வராது. ஓகே, ஸோ when light travels in opaque region it bends along the corner. ஓகே, bends along the corner. now அடுத்த பாருங்கள், அடுத்த பாயிண்ட். பவுண்ட்ரி பிட்வீன் டார்க் அண்ட் illuminated region ஆர் நாட் வெல் டிஃபைன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நீங்களே பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கூட ஓகே, உங்களுக்கு இந்த ஃப்ரிஞ்சஸ் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என்றைக்காக நோட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் வரும்ன்ட்டு. இப்போ எத்தனையோ வாட்டி லைட்டை வச்சு விளையாடி இருப்போம் கரெக்டாக. பட் இது வரைக்கும் எப்போயாச்சும் நோட் பண்ணிங்க இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் வரும்ன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக இது என்னென்னா, இதுக்கு ஒரு டிஸ்டிங் பவுண்ட்ரியே இருக்காது. இந்த ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு there won't be any distinct boundaries. ஓகே, புரியுதா? ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த ஒரு கிளியர் பவுண்ட்ரி கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களால் வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது நார்மல் ஐஸில். ஓகே, எப்போ நீங்கள் வந்து இந்த 2 டிஸ்டன்ஸும் ரொம்ப 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 அதிகமாக வச்சு நீங்கள் இதை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து கிளியராக தெரியும். சரியா? ஸோ நார்மலாகவே இதுக்கு வந்து டிஸ்டிங்க்டான பவுண்ட்ரி இருக்காது. சரியா? தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, டார்க் ஃப்ரிஞ்ச் வித் கீப் ரெடியூசிங். சரியா? இந்த ஃப்ரிஞ்சோட வித் வந்து கீப் ரெடியூசிங். சரியா? இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். சரியா? இப்போ நம்ம பார்த்தது இதுதான். சரியா? என்ன ஆகிடுச்சு, ஃப்ரிஞ்சு வந்து இந்த இடத்துல திக்காக இருக்கா, அப்புறம் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே போகுது பாருங்கள். எப்படி ஃபேட் ஆகிக்கிட்டே போகுது பார்த்திங்கன்னா, இதான் சொன்னேன். சென்டராக டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே போகுது. இது வந்து இன்டர்ஃபரன்ஸு. பட் இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம டிஃப்ராக்ஷன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திக்னஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு திக்னஸ் வந்து நியர்லி சேமாக இருக்கும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில். ஓகே, இந்த கேஸில் வந்து நமக்கு திக்னஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே போகுது. சரியா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்த விஷயம். சரியா? இதுதான் டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்ச். சரியா? பார்த்த உடனே உங்களுக்கு சொல்ல முடியும் டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சு எப்படி இருக்கும்ட்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, when apparent wave, நான் அப்பரேச்சர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்பரேச்சர் வேவ் அன்பர்டர்ப்ட் ஷேப் இமேஜ், அதான் ஒன்றும் இல்லை, இதை விடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேவ்லெட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா இந்த இடம் மட்டும்தான் ப்ரைட்டாக இருந்திருக்கும். சரியா? பட் டியூ டு செகண்டரி டிஸ்டர்பன்சஸ் வேவ்லெட் க்ரியேட் ஆகுது. அண்ட் பிகாஸ் ஆஃப் வேவ்லெட் உங்கள் லைட் ரே வந்து இந்த டார்க் ரீஜன்லேயும் வந்து போய் விழுது. சரியா? அதோட இன்டென்சிட்டி வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாகிட்டே போகும். சரியா? ஸோ இது சும்மா ஒரு கான்செப்ட்காக போட்டேன்.
ஸோ செகண்ட் அப்சர்வேஷன் கிளியராக புரிஞ்சா? ஓகே, நல்லா கிளியராக இருக்குல்ல? ஸோ இதுதான் செகண்ட் அப்சர்வேஷன். தேர்ட் அப்சர்வேஷன் இஸ் ரியலி வெரி சிம்பிள். சரியா? அப்பரேச்சர்னால் என்னென்னாக்கா சிம்பிளாக ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுக்கிறேன். அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் ஒரு சின்ன ஹோல் போடுறேன். சரியா? இந்த ஹோலை தான் அப்பரேச்சர் சொல்கிறேன். சரியா? இந்த ஹோலை தான் வந்து அப்பரேச்சர் சொல்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னென்னா ஆக்சுவலாக உங்கள் லைட்ரு எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கணும்? கரெக்டாக இந்த ஹோலோட டைமென்ஷன் வந்து என்ன இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, ஹோலோட டைமென்ஷன் இது. சரியா? இந்த லைட் ரே வந்து இதுக்குள்ளே பாஸ் ஆனாக்கா இந்த இடம்லாம் வந்து பிளாக் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் ஹோலில் மட்டும் பாஸ் ஆகும். ஆக்சுவலாக ஹோல் இந்த இடம் மட்டும் பிரைட்டாக இருந்திருக்கணும். சரியா? பட் அகெயின் டியூ டு த கான்செப்ட் ஆஃப் வேவ்லெட் என்னாச்சு, லைட் வந்து வேவ்லெட்டுக்கு பர்பண்டிகுலராக ஆகிறனால கர்வாக மாறுது. கர்வாக மாறினால ஆக்சுவலாக இருக்க ஷேப்போட அது வந்து என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய ஷேப்புக்கு வந்து பிரைட்டாக ஃபார்ம் ஆகுது. சரியா? ஆக்சுவல் ஷேப்போட பெருசாக பிரைட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். சரி, இந்த டயக்ராம் பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் ஹோல் வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருந்திருக்கணும். சரியா? பட் உங்கள் ஃப்ரிஞ்சோட லைட் பெனட்ரேஷன் எப்படி இருக்குது? இவ்வளோ பெருசாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பி அதே மாதிரி டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃப்ரிஞ்சோட விட்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ரிஞ்சஸ். ஓகே, ஃப்ரிஞ்சோட விட்த் வந்து வேரி ஆகிட்டே போகுது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ராக்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு டிஃப்ராக்ஷன் எப்படி, அந்த பெண்டிங் ஃபெனாமினாலாம் எப்படின்னு நல்லா கிளியராக புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக டிஃப்ராக்ஷன் கான்செப்டோட மெயின் பார்ட்டுக்கு வரும். சரியா? என்னென்னா சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன். சரி, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் வந்து நம்ம டிஃப்ராக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த ஸ்டடியை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இன்றைக்கி வந்து சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷனை என்னென்னு பார்த்துடலாம். சரியா? சிங்கிள் ஸ்லிட் டிஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னாக்கா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சோர்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? இந்த பாயிண்ட் சோர்ஸ் எப்பவும் போல் எப்படி இருக்கணும், ஒரு கோஹரன்ட் சோர்ஸ் தான் இருக்கணும். சரியா? கோஹரன்ட் சோர்ஸ் என்னது, சேம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் சேம் இன்டென்சிட்டி இருக்க ஒரு அண்ட் சேம் வேவ் லென்த் இருக்க ஒரு சோர்ஸ். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு அப்பரேச்சர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நோ நீட். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிட் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சிங்கிள் ஸ்லிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து ஒரு ஸ்லிட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸ்லிட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வாட் ஐ எம் டூயிங் இஸ், நான் இப்போ இந்த சோர்ஸ் வந்து லைட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் லைட்டு பாஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன இருக்கணும், ஆக்சுவலி என் லைட் வந்து இட் ஷுட் ஹேவ் பாஸ்ட் லைக் திஸ். ஓகே, பட் டியூ டு வேவ்லெட் என்ன பாஸ் ஆக போகுது, வேவ்லெட்டுக்கு பர்பண்டிகுலர் லைட் வந்து பெண்ட் ஆக போகுது. ஸோ பெண்ட் ஆகி என்னோடய லைட்டோட ரீச் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அப் டு ஹியர், என் லைட் வந்து என்ன ஆகுது, இது வரைக்கும் வந்து பெண்ட் ஆகிடுது. என் லைட்ரே வந்து இது வரைக்கும் பெண்ட் ஆகுது. சரியா? ஸோ அப்போ நேச்சுரலாக எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு சென்ட்ரல் பிரைட் ஜோன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஆனால் அதோடு மட்டும் நிற்க போகிறது கிடையாது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னாக்கா, இந்த இடத்துல ஒரு பெரிய டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்கும். சரியா? நல்லா கவனிங்க. இந்த பாட்டை மட்டும் நான் ஜூம் பண்ணுறேன். இந்த பாட்டை மட்டும் நான் ஜூம் பண்ணுறேன். ஓகே, இந்த பாட்டை மட்டும் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் உங்களோட அந்த பிரைட் லைட் வந்திருக்கு. சரியா? இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பிரைட் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்ஸ் பிரைட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு டார்க் ஆகும். ஆனால் அந்த டார்க்கோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கீழே இன்னொரு டார்க், அதோட திக்னஸ் கம்மி. ஸோ என்ன ஆகுது, என்னோடய டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் இந்த இடத்துல கம்மியாக ஆகிட்டே வரும். சரியா? ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலேயும் ஆகும். சரியா? என்னாச்சு, இந்த இடம் வரைக்கும் எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது. ஓகே, இந்த இடம் வரைக்கும் எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு டார்க் ஃபார்ம் ஆகும். அந்த டார்க் ஃப்ரிஞ்சோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட திக்னஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னது, ஃப்ரிஞ்சஸ், அதாவது டிஃப்ராக்டட் ஃப்ரிஞ்சஸ். சரியா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிள்டா. நம்ம யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்,
நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே இருக்குது. சரியா? இப்போ அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் பார்த்தோமா. லாஸ்ட் கிளாஸ் தான் நம்ம பேக்வேர்டில் போவோம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்ச்